ஒவ்வொரு தெய்வத்தின் அவதாரமும் ஒரு நோக்கத்திற்காக நிகழ்த்தப்பட்டதாகும். அவைகளில் சபரிமலை ஐயப்பன் மற்றும் முருகப் பெருமானின் அவதாரங்கள் மட்டுமே தனித்துவமானவை. பெண்ணின் துணை இல்லாமல் ஆணின், அதாவது சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து அவதரித்தவர் முருகப்பெருமான். அதேபோல் சிவன், விஷ்ணு என்ற இரு ஆண்களுக்கு பிறந்த குழந்தை ஐயப்பன். முருகப் பெருமானை சிவசக்தி ஐக்கியம் என்றும் ஐயப்பனை சிவவிஷ்ணு ஐக்கியம் என்றும் சொல்வதுண்டு. சபரிமலை என்றதுமே நம் நினைவிற்கு வருவது 18 படிகளும் அதன் மீது கோவில் கொண்டு அமர்ந்திருக்கும் சுவாமி ஐயப்பனின் தவக்கோலம் ரூபம்தான். சபரிமலை பயணத்தின் போது மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுவது தங்க தகடுகளால் போர்த்தப்பட்ட இந்த புண்ணியமான 18 படிகள் ஏறுவதுதான். பிறவி பயனை அடைந்து விட்டதாக ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் நினைத்து மெய்சிலிர்க்கும் விஷயம் இது. இந்த 18 படியை அனைவராலும் ஏறிவிட முடியாது. இதில் ஏறுவதற்கும் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. மாலை அணிந்து இருமுடி சுமந்து வருபவர்கள் மட்டுமே இந்த 18 படியில் ஏறி சென்று ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள். மாலை அணியாமலும் இருமுடி இல்லாமலும் வரும் பக்தர்கள் வேறு வழியாக மட்டுமே சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். பொதுவாகவே ஆன்மீகத்தில் 9, 18 ஆகிய எண்களுக்கு சிறப்புகள் அதிகம். அதிலும் சபரிமலையில் இருக்கும் 18 படிகளுக்கு சிறப்புகள் இன்னும் அதிகம். மாதந்தோறும் சபரிமலை நடை திறக்கப்படும் போது ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, இந்த 18 படிகளுக்கும் விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது. ஐயப்பன் எதற்காக 18 படிகள் மீது அமர்ந்திருக்கிறார்? இந்த 18 படிகள் எதை குறிக்கின்றன? எதற்காக 18 படி ஏறி செல்வது இவ்வளவு உயர்வாகவும் முக்கியமானதாகவும் கருதப்படுகிறது? இந்த 18 படிகளுக்கு அப்படி என்ன தனிச்சிறப்பு என்பதை பார்க்கலாம் வாங்க. 18 படிகளின் தெய்வாம்சம். முதல் படி சூரியன், 2ஆம் படி சிவன், 3ஆம் படி சந்திரன், 4ஆம் படி பராசக்தி, 5ஆம் படி செவ்வாய், 6ஆம் படி முருகன், 7ஆம் படி புதன், 8ஆம் படி மகாவிஷ்ணு, 9ஆம் படி குரு பகவான், 10ஆம் படி பிரம்மா, 11ஆம் படி சுக்கிரன், 12ஆம் படி திருவரங்கன், 13ஆம் படி சனீஸ்வரன், 14ஆம் படி யமதர்மன், 15ஆம் படி ராகு, 16ஆம் படி காளி, 17ஆம் படி கேது, 18ஆம் படி விநாயகர். 18 படிகளும் என்ன குறிக்கிறது என்பதை பார்க்கலாம். முதல் படி மெய், 2ஆம் படி வாய், 3ஆம் படி கண், 4ஆம் படி மூக்கு, 5ஆம் படி செவி, 6ஆம் படி காமம், 7ஆம் படி குரோதம், 8ஆம் படி மோகம், 9ஆம் படி மதம், 10ஆம் படி மாச்சரியம், 12ஆம் படி டம்பம், 13ஆம் படி அசூயை, 14ஆம் படி சத்வம், 15ஆம் படி ராஜசம், 16ஆம் படி தாமசம், 17ஆம் படி வித்யை, 18ஆம் படி அவித்யை, 11ஆம் படி லோபம். 18 படிகள் உணர்த்தும் தத்துவம். மனிதன் அடக்கி கடந்து வர வேண்டிய விஷயங்களான ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், உணர்ச்சிகள், 3 குணங்கள், ஞானம், அஞ்ஞானம் ஆகிய 18 விஷயங்களைத்தான் இந்த 18 படிகள் குறிக்கின்றன. எவர் ஒருவர் உண்மையான பக்தியுடன் முறையாக விரதம் இருந்து விரத காலத்தில் மட்டுமின்றி வாழ்க்கையிலும் இந்த நியதிகளை கடைபிடிக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக உயர்வார்கள். மனிதனுக்கு பாவங்களை சேர்க்கும் இந்த 18 விஷயங்களை கடந்து சென்றால் பரம்பொருளை, மோட்சத்தை, இறைநிலையை அடைய முடியும் என்பதே இந்த 18 படிகள் உணர்த்தும் தத்துவமாகும். அதனால்தான் 18 ஆண்டுகள் சபரிமலை பயணத்தை நிறைவு செய்தவர்களை குருசாமி என்கிறார்கள். குருவின் குருவாக விளங்குபவன் சுவாமி ஐயப்பன். அவனுக்கு நிகரான தன்மை கொண்டவராக குருசாமி மதிக்கப்படுகிறார்.